மலை காடு அந்த ஐயப்பனின் வீடு சவரி மலை காடு நம்ம சாஸ்தா வாழும் வீடு தேசமெல்லாம் பேரு வைக்கிற தென்மேற்கு மலையாளம்மா தேசமெல்லாம் பேரு வைக்கிற தென்மேற்கு மலையாளம்மா அந்த மலையாளுகின்ற ஐயப்பனின் கதையை கேளு கன்னிமூல கணபதிய கருத்தினிலே வேங்கிக்கிட்டு கன்னிமூல கணபதிய கருத்தினிலே வேங்கிக்கிட்டு கலியுகம் காக்க வந்த கன்னி சாமி கதையை கேளு பார்வுகளும் சீமையில பந்தளத்து எல்லையில பார்வுகளும் சீமையில பந்தளத்து எல்லையில பரசுராம சேஸ்திரம்மா பந்தளத்து ராஜ்யம்மா அரண்மனை ஆளுகின்ற அழகுள்ள ராஜாவுக்கு அரண்மனை ஆளுகின்ற அழகுள்ள ராஜாவுக்கு கோக்கையுமே ஆளுகின்ற குணமுள்ள ராஜாவுக்கு பந்தளத்து ராஜ்யத்தை அரசால தாங்கேங்கி பந்தளத்து ராஜ்யத்தை அரசால தாங்கேங்கி வாரிசுமே இல்லை என்று வாங்கினார மன்னருமே அழுது புலம்பினாரா ஆண்டவனை தாங்கேங்கி அழுது புலம்பினாரா ஆண்டவனை தாங்கேங்கி ஏங்கி புலம்பினாரா இசையையும் தாங்கேங்கி வழக்கம் போல வேட்கைக்குமே வனத்துக்குமே ராஜா செல்ல வழக்கம் போல வேட்கைக்குமே வனத்துக்குமே ராஜா செல்ல வழியிலே கண்டெடுத்தார் வாஞ்சையுள்ள தங்க புள்ள தொட்டுமே தூக்கினாரா தோளிலையும் செல்ல புள்ள தொட்டுமே தூக்கினாரா தோளிலையும் செல்ல புள்ள மங்கிட்டு தூக்கினாரு மகி தொங்கும் தங்க புள்ள பங்குனி உத்திரத்தில் பாலகனாய் பிறந்தாரம்மா பங்குனி உத்திரத்தில் பாலகனாய் பிறந்தாரம்மா பந்தளத்து அரண்மனையில் பக்குவமாய் வளர்ந்தாரம்மா ஐயப்பன் வந்த நேரம் ஆர்வமாக தாங்கிருக்க ஐயப்பனும் வந்த நேரம் ஆர்வமாக தாங்கிருக்க அரசாளு ராணிக்குமே ஆண் குழந்தை தான் பிறக்க ஐந்து ரெண்டு வயசு வந்து ஐயப்பனும் தாங்கி இருக்க ஐந்து ரெண்டு வயசு வந்து ஐயப்பனும் தாங்கி இருக்க ஆர்வமாக அனுப்பி வைத்தார் குருகுலத்தில் பகிக்க வைக்க
வாய்வேச குருமகனை வாய் திறந்து பேச வைத்தார். வாய்வேச குருமகனை வாய் திறந்து பேச வைத்தார். அரங்குமே தான் முழித்தார் ஆசிரியர் ஐயனை கண்டு. அறிந்த விஷயத்தையும் யாருக்கும் சொல்லக்கூடாதென்று, அறிந்த விஷயத்தையும் யாருக்கும் சொல்லக்கூடாதென்று அன்பாக தாங்கே காராளவுள்ள ஐயப்பனோ. ஐயப்பனின் அதிசயமும் அவதாரமும் தெரியாமலே, ஐயப்பனின் அதிசயமும் அவதாரமும் தெரியாமலே ஐயப்பனை அழிப்பதற்கு ஆலோசித்தார் மந்திரியும். அரசாலா அங்குழந்தை அரண்மனைக்கு தாங்கி இருக்க, அரசாலா அங்குழந்தை அரண்மனைக்கு தாங்கி இருக்க மணிகண்டன் வேண்டாம் என்று மந்திரியும் மனதை குழப்ப. மந்திரியின் சொல்லை கேட்டு மயங்கினாளா ராணியுமே, மந்திரியின் சொல்லை கேட்டு மயங்கினாளா ராணியுமே ஐயப்பனை அழிப்பதற்கு தந்திரமாய் சூழ்ச்சி செய்ய. தலைய வலிக்குதென்று தந்திரமாய் தானும் சொல்ல, தலைய வலிக்குதென்று தந்திரமாய் தானும் சொல்ல புலிப்பால் வேண்டும் என்று பொய்யான வார்த்தை சொல்ல. வில்லம்பு தானேந்தி வேட்டைக்குமே ஐயன் சென்றார், வில்லம்பு தானேந்தி வேட்டைக்குமே ஐயன் சென்றார். சங்காளி மைசியமும் சங்கைக்கு ஐயன் வந்தார். இந்திரனும் அவதரித்தார் காட்டு நல்ல புலிய போல, இந்திரனும் அவதரித்தார் காட்டு நல்ல புலிய போல மணிகண்டன் ஏறி வந்தார் மகிமையுள்ள அரண்மனைக்கு. தெய்வம் என்று அறியாமலே தவறு செய்த மாதாவுமே, தெய்வம் என்று அறியாமலே தவறு செய்த மாதாவுமே மனமுருகி வேண்டிக் கொண்டால் மணிகண்ட ஐயனிடம். பந்தளத்து ராஜ்யத்தை பாங்குகனே ஏற்றுக்கொள்ள, பந்தளத்து ராஜ்யத்தை பாங்குகனே ஏற்றுக்கொள்ள பணிவுடன் தானுங்க கற்பந்தளத்து மன்னருமே. ராஜ்யத்தை ஆள்வதென்று ஆசை ஒன்றும் எனக்கும் இல்லை, ராஜ்யத்தை ஆள்வதென்று ஆசை ஒன்றும் எனக்கும் இல்லை தம்பிக்குமே பரிவட்டமும் ஐயப்பனும் கட்ட சொன்னார்.
ஹரிசிவன் பெற்ற புள்ள அவதரித்தேன் காட்டுக்குள்ள ஹரிசிவன் பெற்ற புள்ள அவதரித்தேன் காட்டுக்குள்ள வந்த வேலை முடிஞ்சு போச்சு வாரேன் என்று ஐயன் சொல்ல எங்கையுமே காண்பதற்கு வாருங்கள் அந்த காட்டுக்குள்ள எங்கையுமே காண்பதற்கு வாருங்கள் அந்த காட்டுக்குள்ள 18 படி மேலே காட்சி கொடுப்பேன் வானத்துக்குள்ள கார்த்திகையில் மாலையிட்டு காவி உகை கட்டிக்கிட்டு கார்த்திகையில் மாலையிட்டு காவி உகை கட்டிக்கிட்டு 40 நாள் நோம்பிருந்து நகர்ந்து வாங்கல் மலைக்கு என்றார் எருமேலி பேட்டை துள்ளி இன்பமாக சரங்கன் சொல்லி எருமேலி பேட்டை துள்ளி இன்பமாக சரங்கன் சொல்லி வாவரையும் தான் வணங்கி வாருங்கள் பெரும் பாதைக்குமே காலகட்டி தாங்க கந்து கவலைகளை தாங் மறந்து காலை கட்டி தாங்க கந்து கவலைகளை தாங் மறந்து அழுதையிலே தாங்குளித்து அழுதாமல தாங்கேறி கல்லிகும் குங்கிரிங்கிலே களைப்பார தாங்க அமர்ந்து கல்லிகும் குங்கிரிங்கிலே களைப்பார தாங்க அமர்ந்து இஞ்சி பற கோட்டையிலே இலைப்பார தாங்க அமர்ந்து முக்குளியன் தாங்க கந்து முன்னேறி மலைக்கு சென்று முக்குளியன் தாங்க கந்து முன்னேறி மலைக்கு சென்று கரிவளந்தோடு வந்து கரிமலங்களை ஏற்ற வந்து பொறியானை வட்ட வந்து பெருமையுடனே சரங்கன் சொல்லி பொறியானை வட்ட வந்து பெருமையுடனே சரங்கன் சொல்லி பம்பையில தீர்த்தமாகி பாவம் எல்லாம் தொலைத்து வாங்க கன்னிமூல கணபதிக்கு கற்பூரமோ ஏத்தி வச்சு கன்னிமூல கணபதிக்கு கற்பூரமோ ஏத்தி வச்சு சிரிச்ச முகத்தோடு சிறும்பாத ஏறி வாங்க நீலிமலை ஏக்குவத்தில நீங்கதொரு சரங்கன் சொல்லி நீலிமலை ஏக்குவத்தில நீங்கதொரு சரங்கன் சொல்லி அப்பாச்சி மேகு வந்து சபரி வீகம் வாங்கல் என்றார் கல்லு முள்ளு மெத்த என்று காலுக்குமே பஞ்சு என்று கல்லு முள்ளு மெத்த என்று காலுக்குமே பஞ்சு என்று சரங்குத்தி தாங்க கந்து வாருங்கள் என் சபரி மலைக்கு பகிக்கு பகியலகாம் 18 பகியலகாம் பகிக்கு பகியலகாம் 18 பகியலகாம் 18 பகி மேலே பகவானே நீ அழகாம்
இருமுடி ஏந்தி வந்தோம் ஏக்கத்தோடு தேடி வந்தோம் இருமுடி ஏந்தி வந்தோம் ஏக்கத்தோடு தேடி வந்தோம் ஏந்தி வந்த மக்களையும் ஏனென்று கேளுமையா நெய்யில குளிப்பவனே நீலகண்டன் திருமகனே நெய்யில குளிப்பவனே நீலகண்டன் திருமகனே ஆவரங்க பெட்டியிலே அசைந்து வரும் பாலகனே பொங்கம்பளம் மேட்டினிலே புவியாள வந்தவனே பொங்கம்பளம் மேட்டினிலே புவியாள வந்தவனே கலியுகம் காக்க வந்து தவக்கோலம் கொண்டவனே மக்களையும் காப்பவனே மகர ஜோதியானவனே மக்களையும் காப்பவனே மகர ஜோதியானவனே தஞ்சம் என்று வந்தவர்க்கு தகுந்த வரம் கொடுப்பவனே எட்டு திசை பேர் விளங்க எகுத்துரைத்தேன் உங்கூகளை எட்டு திசை பேர் விளங்க எகுத்துரைத்தேன் உங்கூகளை பட்டி தொட்டி பாகி வந்தேன் மதுர சக்தி கார்த்தியுமே ஐந்து மலை காடு அந்த ஐயப்பனின் வீடு சபரிமலை காடு அந்த சாஸ்தா வாழும் வீடு